ஹாப்பி சாபத். நல் வாழ்த்துக்கள். நல்ல ஒரு அழகான பாடல், கேட்ட உடனே பாடினார். ரொம்ப சந்தோஷம். அந்த நேரத்தில் ஒரு சில வசனங்களை தேட இருந்தது, நானும் தேடிக்கொண்டேன். உம் நாமம் சொல்ல சொல்ல எது மகிமைப்படுகிறது? இருக்கா? உள்ளம் இருக்கா? நமக்கு மகிமைப்படுகிறதா? எதை சொல்லும்போது அது வரும்? உம் நாமம் சொல்ல சொல்ல, இல்லையா? தேவனுடைய நாமம் சொல்லும் போதெல்லாம் நம்மளுடைய இருதயங்கள் மகிழப்பட வேண்டும். நல்ல ஒரு பாட்டுக்காக மீண்டும் நன்றி சொல்லியிருக்கிறேன். நாம் இந்த நாளிலே நம்மளுடைய பிரசங்கத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இந்த செய்தி நாம் முன்பதாக படித்து கொண்ட ஒரு பாடத்திலிருந்து தொடர்ச்சியாக இருக்கிறது. தீர்க்கதரிசன பகுதியிலிருந்து அல்ல, இது நாம் மற்ற நேரத்திலே முன்பு படித்த ஒரு காரியம். தொடர் செய்தியாக இது விடுபட்டு கிடந்தது. இந்த நாளிலும் ஆண்டவர் இதை பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த பிரசங்கத்திற்கு என்ன தலைப்பு என்று சொன்னால், இருள் எதற்காக வருகிறது? இருள் எதற்காக வருகிறது? நீங்களும் நானும் ஏன் இருளை பார்க்கிறோம்? வெளிச்சம் போயிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய முகம் ஏன் கவலைப்படுகிறது? வீட்டில் டியூப்லைட் எரியலைன்னா எத்தனை பேர் கஷ்டமாக இருப்பீங்க? ஒரு லைட், சரி, அங்கே கூட பெண்களுக்கு ஒருவேளை சமையல் அறையில் ஒருவேளை வெளிச்சம் இல்லைன்னா அவருடைய முகம் வித்தியாசப்படுவதை என்னால் பார்க்க முடியும். ஒரு லைட் பத்தாது, 2 லைட் போடுங்கலாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆண்கள் ஒருவேளை வாகனத்தில் நீங்கள் போகிறீங்க, உங்களுடைய 2 வீலர் அல்லது 4 வீலர் லைட் எரியலைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். வெளிச்சம் இல்லை என்று சொன்னால் மனிதனுக்கு கஷ்டம்தான். கரெக்டாக? ஒரு பிரைட்னஸ், ஒரு வெளிச்சம், ஒரு லைட் இல்லைனாலே நம்மளுடைய வாழ்க்கை கஷ்டம்தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த நாளினுடைய செய்தியும் இந்த ஒரு வசனத்தின் அடிப்படையாக இருக்கிறது. அவர் வாசிப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் தியானிப்போம். வாசிங்க. ஒரு நிமிஷம், முதல்ல யார் வாசிச்சா? யாரோ ஒருத்தவங்க வாசிச்சாங்க, மெதுவாக வாசிச்சாங்க, சொன்னாங்க. வாசிங்க இப்போ, அந்த நபரை வாசிங்க. யார்? தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. இந்த வசனம் யாராவது கேட்டிருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி இந்த வசனம் யாராவது படிச்சிருக்கீங்களா? பைபிளில் வாசிக்கும் போது பார்த்துருக்கீங்களா? இல்லையா? இது ஆமா இல்லவாது சொல்லலாமே. நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஆமாவா இல்லையா? ஆமாம். எப்போ படிச்சிங்க லாஸ்ட்டாக? கடைசியாக எப்போ பார்த்தீங்க? ஓகே, சிஸ்டர் வந்து பிரசங்கம் எடுக்கும்போது இந்த வசனத்தை அவங்க வாசிச்சாங்களாம். சரி, ரொம்ப சந்தோஷம் இல்லையா? ஓகே, வேற யாராவது எப்போது கடைசியாக இந்த ஒரு பகுதியை நீங்கள் பார்த்தீங்க? இங்கே ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க, இளம் வாலிப பெண் சொல்கிறாங்க, இப்போ பார்த்தோம், நீங்கள் வாசிங்க. கடைசியாக தான் பார்த்தேன். சரிதான், அந்த பதில் என்னமோ சரிதான் இல்லையா? இப்போ பார்த்தீங்க. என்ன சொல்லுது? தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, அது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. ஒரு கிராமத்தில் ஒரு குழந்தை அம்மா கிட்ட பார்த்து கேட்குது, அம்மா ராத்திரி ஆனால் எதுக்கு நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறோம் அப்படின்னு ஒரு பிள்ளை வந்து கேட்டுச்சான். அதுக்கு அந்த அம்மா என்ன பதில் சொல்லியிருப்பாங்க? இரவு நேரங்களில் ஏன் தெரு விளக்கு, வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற விளக்கு அல்லது வீட்டுக்கு உள்ளே இருக்கிற விளக்கெல்லாம் ஏன் அணைச்சிட்டு படுக்கிறோம் அப்படின்னு கேள்வி கேட்குது. அந்த குழந்தைக்கு என்ன பதில் அந்த தாய் சொல்லிக்க கூடும்? என்ன? சரி, உங்ககிட்ட நான் கேட்குறேன், அந்த அம்மாவை விட்டுருங்க, அந்த பிள்ளையை விட்டுருங்க. நம்ம இரவு நேரம் தூங்கும்போது நம்மளுடைய அறையை எதற்காக அந்த விளக்கை அணைத்து விட்டு நாம் நித்திரைக்கு கடந்து செல்லுகிறோம்? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கப்பா. மெலோட்டின், இந்த கொஞ்சம் அறிவியல் சார்ந்து வராரு, அந்த பக்கம் நம்ம ஃபஸ்ட்டு வந்துடுவோம். மெலோட்டின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து விழிப்போடு இருக்கும், அப்போ தூக்கம் வராது அப்படின்றது உங்கள் பாயிண்ட் இல்லையா? சரிதான், ஓகே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
வெளிச்சம் இருந்தால் தூக்கம் வராது. ரைட். இங்கே மெலோட்டின் என்ற ஹார்மோன் முழிச்சிருமா அணைஞ்சிருமா? மெலோட்டின் ஹார்மோன் வந்து முழிச்சுக்கும், அப்படி தானே? சரீரத்துலேருந்து அது ஆக்டிவேட் ஆயிரும், செயல்பட ஆரம்பிச்சிடும். ஒரு பாயிண்ட் நீங்கள் மறந்துடக்கூடாது. ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் சொன்னாங்க, வெளிச்சம் என்னுடைய கண்ணில் பட்டுச்சுன்னா எனக்கு தூக்கம் வராது, நான் எந்திரிச்சிருவேன். ரெண்டாவது பாயிண்ட். வேற ஏதாவது பதில் இருக்கா? புரியல. கண்ணை மூடிடும். அவங்க ஒரு படி மேலே போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தான் கண்ணை மூடிடுறேன் தூங்குறதுக்கு, லைட் எரிஞ்சா என்ன, எரியலனா என்ன? சரியா? சரி, இது ஒரு தரப்பான பதில் தான். வேறு யாராவது இருக்கீங்களா? நான் அடுத்து உள்ள டக்குன்னு போயிடுறேன். ஒரு சயின்ஸ் ரீதியாக பார்த்தோம், ஒரு ப்ராக்டிக்கலாகவும் ஒன்று பார்த்துட்டோம். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிச்சிருமா? ஏதாவது இருக்கா? வேறு பதில் இருக்கா? இப்போ வெளிச்சம் இருக்கும்போது டிஸ்டர்ப் தானா? தூங்கும் போது டிஸ்டர்ப், கரெக்டாக? நான் தூங்கும் போது ஒரு வெளிச்சம் எனக்கு இருக்குன்னா அது எனக்கு டிஸ்டர்பாக இருக்குது. மற்ற நேரத்தில் வெளிச்சம் நமக்கு டிஸ்டர்பா? எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருக்கார், வெளிச்சமே வர வேண்டாம், ராத்திரியாகவே இருந்தால் என்ன அப்படின்ற ஆள் இருக்குது. நான் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கேன், இருட்டே வரக்கூடாது, வெளிச்சமாகவே இருக்கணும் அப்படின்ட்டு. அங்கே எஸ் ஐயா ஜெயபால் அவர் சொல்கிறாரு, கேட்போம். சொல்லுங்க ஐயா. ரைட்டுங்க, நன்றியா. அமருங்க, உட்காருங்க. ரைட். சயின்ஸ் ரீதியாக ஒரு பதில் சொன்னாங்க, ப்ராக்டிக்கலாக ஒரு பதில் சொன்னாங்க. அவங்க எக்ஸ்ட்ரானரியாக ஒரு ப்ராக்டிக்கலாக பதில் சொல்லிட்டாங்க. அவங்க வந்து கண்ணு தெரியாது. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா எனக்கு வெளிச்சம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இருட்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்கிறார். இந்த நாளில் அவருடைய கேள்வி இந்த பிரசங்கத்திற்கு பதில் தரும். சரியா? ஆண்டவர் இந்த நாளில் அவர் மூலமாக நான் எதிர்பார்க்கல இந்த கேள்வி புறப்படும் என்று சொல்லி, ஆனாலும் இன்றைய செய்தி அதற்கு பதில் இருக்கிறது. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, எங்கள் அன்புள்ள பிதாவே, எங்களை வெளிச்சத்தின் பாதையிலே நடத்த வேண்டும் என்று விரும்புகிற நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வேளையிலும் உம்முடைய வார்த்தையை தியானிப்பதற்கு காத்திருக்கிறோம். ஒரு சில கேள்வியை நாங்கள் முன்வைத்து துவங்குகிறோம். ஆவியானவர் இந்த நேரத்தில் இடைப்பட்டு இந்த கேள்விக்குண்டான பதிலை நாங்கள் அறிந்து கொள்ளுகிற ஒரு விதங்களையும் வழிகளையும் வாசலையும் திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். 2 பதில் சொல்லப்பட்டது, 3வது ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. இப்படிப்பட்ட நிலையில் இருந்து இந்த வெளிச்சம் என்பது எது, யார் என்பதை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வ ஒத்தாசை எங்களுக்கு அனுப்பி இந்த செய்தி ஒரு மாற்றத்தை எங்களுக்குள் எழுப்பும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ரைட். தூங்கிட்டீங்களா? ஒரு ஸ்னாப் எடுத்துட்டீங்களா இல்லையா ஜெபத்தில்? இல்லையா? அதுக்கு தான் கொஞ்சம் லாங்காக ப்ரேயர் பண்ணேன். அப்படியா? சரி. குட் மார்னிங். குட் மார்னிங். ரைட். சரி. இப்போது 1 யோவான் 1:5 வாசிக்கும் போது, தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு வேணும்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு வேணும் என்றால் என்ன? அளவில்லைன்னு அர்த்தமா? கொஞ்சம் கூட எது இல்லை? கொஞ்சம் கூட எது இல்லை? இருள் இல்லை. அப்போ தேவன் ஒளியா இருக்கிறார், அவர் தான் லைட்டு, அவர் தான் பிரைட்டு, அவர்கிட்ட என்ன இல்லை? இருள். கொஞ்சம் கூட இருள் இல்லை. அது நாங்கள் அவரிடத்துல கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கு. அப்போ தேவனிடம் இருந்து என்ன இருக்காது அப்படின்றத பாடத்தை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அவரிடம் இருள் என்பது கிடையவே கிடையாது. அப்படியானால் வேற என்ன காரணத்தை நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா, அப்போ பாவம் என்ற ஒரு விஷயம் இருளை உண்டாக்குமா? பாவம் இந்த உலகத்தில் இருளை கொண்டு வருமா? இதுதான் கேள்வி. இதுக்கு நீங்கள் பதில் என்ன தெரியுமா சொல்லணும்? ஒன்று ஆமான்னு சொல்லணும், இல்லை இல்லடி சொல்லணும். ரைட்டா? ஆமாவா இல்லையா? இல்லைன்றவங்க யாராவது இருக்கீங்களா? ரைட். எப்படி? ட்ரெஸ்ஸு பிளாக் கலர் அதெல்லாம் வந்து டசன்ட் மேட்டர், அதிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? இந்த பாவம் சொல்லும் பொழுது, அதாவது பாவம் இருளை உண்டாக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி உண்டாக்கும். இன்றைக்கி நல்லா கவனிங்க, ஒரு 15-20 நிமிஷம் செய்தி இல்லை, செய்தி ரொம்ப நேரம் போகும். அந்த 15-20 நிமிஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயத்தை நான் வந்து டச் பண்ணி பேச போகிறேன். வாலிபர்களும் பெரியவர்களும் கவனத்தில் நீங்கள் வைத்து இதை கவனிக்க முடியாது நான் கேட்டுக்கொள்கிறேன். வாசிங்கள். யோபு 24:15 வசனம் என்ன சொல்ல போகிறாங்களா? யோபு பக்தன் 24:15 வசனம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்து இந்த வசனத்தை படிக்கும்போது, ஜோப் சாப்டர் 24:15, விபச்சாரனுடைய கண் மாலை மயங்குகிற வேளைக்கு காத்திருந்து என்னை ஒரு கண்ணும் காண மாட்டாது என்று
முகத்தை மூடிக்கொள்ளுகிறான். இந்த வசனத்தின் விளக்கத்தை நம்ம யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விபச்சாரனுடைய கண் மாலை வருவதற்கு காத்திருக்குது. எப்போ சாயங்காலம் ஆகும், எப்போ வெளிச்சம் என்பது மறையும், எப்போ இருளை நான் நோக்கி போவேன், அப்போ என்னுடைய வேலையை செய்வதற்கு சாதகமாக இருக்கும் என்று சொல்லி ஒரு விபச்சாரன் நினைச்சு கொண்டிருக்கிறான். இன்றைக்கு ஒருவேளை நீங்களும் நானும் ஒரு பாவத்தை செய்வதற்கு, ஒரு தவறை செய்வதற்கு இருளை ஒருவேளை யோசித்துக் கொண்டு இருளுக்காக காத்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த யோபு பக்தன் இந்த இடத்துல எழுதி வைத்துக் கொண்ட இந்த வசனமும் நமக்கு சொந்தமான ஒரு வசனமாகத்தான் இருக்கும். ஒருவேளை தவறு செய்யறதுக்கு நான் மாலை நேரம் காத்திருக்கிறேன் என்று சொன்னா, நிறைய இடத்துல அப்படிதான். வீட்டுக்குள்ள நான் நிறைய உதாரணத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு அறைக்குள்ள ஒருவேளை நம்ம ஏதாவது செஞ்சுட்டு இருக்கும் போது, மொபைல் நோண்டும் போது யாராவது வீட்டில் ஒரு சுவிட்சை போட்டு ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னா உச் அப்படின்னு ஒரு சத்தம் வரும். அந்த உச்சி கொட்டுற சத்தத்தோடு நமக்குள்ள என்ன வரும் அப்படின்னா, உள்ள இருக்கிற ஹார்மோன் எல்லாம் பொங்கி எழுந்து வெளியில் நினைச்சுவோம், முகபாகனை எல்லாம் மாற்றம் அடையும். அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் மாறும் பொழுது கோபம் என்ற ஒரு பெரிய ஒரு உருவம் முன்னாடி நிற்கும். யார் அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணாங்களோ அன்னைக்கு அவங்க ஆஃப். அப்படித்தானே? ஏன்? நான் தனிமையாக ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது இருளில் இருக்கிறேன். அந்த இருளில் இருக்கும் பொழுது யாரோ ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரும்பொழுது எனக்கு என்ன செய்கிறது? கோபம் வருது. வேதத்தில் வெளிச்சம் என்றால் யாரை குறிக்குதுன்னு பார்க்குறோம். 1 யோவானில் வாசித்தோம். வெளிச்சம் என்றால் கிறிஸ்து. அவர்கிட்ட கொஞ்சம் கூட இருள் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அப்போ நான் இன்னைக்கு பாவம் செய்கிறேன் என்று சொன்னால் அந்த இருளுக்குள் என்னை தக்க வைத்து என்னை பாதுகாக்கிறது யாரு? பாவத்துக்குள்ள பாதுகாக்கிறது யாரு? யாரு? பிசாசானவன். பதில் தெரியுதுல, சத்தமா தைரியமா சொல்லுங்க. ரைட்டா? அப்போ அந்த பாவத்திலிருந்து வெளியில கொண்டு வருவதற்காக என்னை பாதுகாக்க வேண்டும் என்று யோசிக்கிறது யாரு? கிறிஸ்து இயேசு. அப்ப யோசிங்க, இன்னைக்கு இந்த பாவத்திலிருந்து, அப்ப அந்த விபச்சாரன் கண் மாலை மயங்குகிற வேலைக்கு காத்திருக்கிறது. பாவம் எப்பொழுதும் மறைவிலிருந்து தான் செயல்படும், இல்லையா? யாராவது வெளிப்படையா பாவம் செய்வாங்களா? மறைச்சு வச்சு அறைக்குள்ளாக இருளுக்குள்ளாக யாரும் பார்க்க முடியாத இடத்தில் திரைக்கு பின்னால் இந்த மாதிரி இடத்துல தான் என்ன செய்வாங்க? எல்லாரும் பாவம் என்ற ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம். நம்முடைய நடைமுறை உதாரணத்தை பார்க்கும்போது, இன்னைக்கு ஒருத்தர் பொய் சொல்லும்போது அவங்களுடைய கண் எப்படி இருக்கும்? நான் ஒரு பொய் சொல்கிறேன், உங்கள் கண் எப்படி இருக்கு? அடுத்த வாரம் தமிழ்நாட்டு முதலமைச்சராக பாஸ்டர் ஆகாஷை போட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறேன். எப்படி இருக்கு? இல்லை யூடியூப்பில் பார்க்குறவங்க யோசிப்பாங்க, ஆளாளுக்கு முதலமைச்சருக்கு ஆகணும்னு ஆசைப்பட்றாங்களோ அப்படின்ட்டு. நமக்கு அங்கே சம்மந்தமே இல்லை. என்ன அது இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டு முதலமைச்சராக போதகர் ஆகாஷ் வர இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னோட கண் அல்லது நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியுது? சிரிப்பாக இருக்குது. இங்கே பாருங்க, பதில சிரிப்பாக இருக்குது. வேற வேற சீரியஸாக இருக்கா? நம்ப முடியல. வேற நீங்கள் என்ன சொன்னீங்க சார்? எல்லாம் சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் நான் சொல்லி எதுவும் நான் வம்புல மாட்டலைன்னு அவரு அப்படின்ட்டாரு. சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுது? வேற சந்தோஷமா இருக்கா? பாஸ்ட் ஊழியம் பண்ணாமல் எதுக்கு அங்கே போய் உட்கார போகிறாரு? சரி, நல்ல ஒரு பதில் தான். அப்போ கிடைச்ச வரைக்கும் சீட்டு கிடைக்காது எனக்கு. ரைட். வேற என்ன தோணுது இது சொல்லும் போது? நான் சொல்கிறேன், அடுத்த வாரம் நான் தமிழ்நாட்டு முதலமைச்சராக பதவி ஏற்க உள்ளேன் அப்படின்னு சொல்கிறேன். என்னுடைய கண் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கு? நான் பேசும்போது எப்படி இருக்காது? சிரிப்பு, சீரியஸு, இருக்கிற வேலையை விட்டுட்டு பறக்கிற வேலைக்கு பார்க்குறாரு. இங்கே அமைதி, அந்த அமைதிக்கே நிறைய அர்த்தம் இருக்குது. இதெல்லாம் தோணுது இல்லையா? இன்னைக்கு ஒருத்தர் பொய் சொல்லும் போது அவங்க கண் எப்படி இருக்கு? எப்படிப்பட்ட ஒரு நிலையிலேருந்து ஒருத்தர் பொய் சொல்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம்? இல்லை யங்ஸ்டர்ஸ், நீங்கள்லாம் காலேஜில் டீச்சர்கிட்ட பேசுவீங்களா? அதை ஏதாவது சொல்லுங்கள் 2 பிட்டு. பெர்மிஷன் கேட்கும்போது, இல்லை எங்கேயாவது வெளியில் போகும்போது, நாட் ஓன்லி யங்ஸ்டர்ஸ், எல்லோரும் சொல்லலாம். வேலைக்கு போகிறவங்க சொல்லலாம். எத்தனையோ வருடத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டி செத்து போயிருக்கோம். மேனேஜர் முன்னாடி, பாட்டி செத்து விட்டாங்க சார், நான் கொஞ்சம் போயிட்டு வரேன். நிறைய பேர் கதை விட்டுட்ருக்காங்க. இன்னும் அந்த மேனேஜரும் கொடுத்துட்டே இருப்பார். கொஞ்சம் உஷாரான மேனேஜராக இருந்தால், எத்தனை பாட்டி இருக்குது முதல்ல உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. பாட்டின்னு சொல்லி 2 முறை கேட்கலாம், தாத்தான்னு சொல்லி 2 முறை கேட்கலாம், 4 லீவ் எடுக்கலாம். அதுக்கு மேலே போனால்
சின்ன பாட்டின்னு சொல்லுவான், பெரிய பாட்டியும்மா, மாமியாரும்மா, மாமனார், எங்கெல்லாமோ சொல்கிறோம் இல்லையா. சில காரணங்களை சொல்லி நம்ம என்ன செய்வோம், விடுமுறை எடுக்கிறது உண்டு. அந்த பொய் என்று ஒரு விஷயங்கள் உள்ள வரும்பொழுது மனிதனுடைய பார்வை எப்படி இருக்கும்னா, சாத்தானில் பிடிப்பட்டவர்களுடைய கண்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும். நடுக்கமாக இருக்குமா? நடுக்கமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எலன் ஜி ஒயிட் அம்மையார் ஒரு இடத்துல எழுதும்போது சொல்கிறாங்க, சின் லவ்ஸ் டார்க்னஸ். பாவம் இருளை விரும்புகிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் தவறு செய்வதற்கு என்ன செய்து, இருளை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். அப்போ இருள் என்று சொல்லும் பொழுது இந்த லைட் ஆஃப் பண்ண வர்ற இருளோ, சூரியன் மறைந்த பிறகு இருளோ கிடையாது. அது ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம், அதுவும் நமக்கு சாதகமாக இருக்கும். என் பாவம் என்ற ஒரு இருள் என்ன செய்து என்னை கொண்டு போகுதுங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிகழ்வுகளாக நடக்குது அப்படின்னு யோசிச்சு கொண்டு பாருங்க. பாவம் வெளிச்சத்தை வெறுக்கிறது. நாம் ஒளியில் வரும்பொழுது நாம் விடுதலை ஆவோன்னு நமக்கு தெரியும். ஒரு 12 மணிக்கு நான் ஒரு அனுபவம் இருக்குது. ஒரு திருவிழா நடக்குது ஊரில், தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்குள்ளே போச்சம்பள்ளின்னு ஒரு ஊரில் நான் இருந்தேன். அங்கே ஒரு திருவிழா நடக்குது. 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு கோயில் திருவிழா பண்டிகை. கோயில் திருவிழாவில் சாமியை பார்க்க போகிறனோ இல்லையோ, அங்கே இருக்கிற அந்த ரங்கராட்டனம், அங்கே இருக்கிற அந்த மிட்டாய், அங்கே இருக்கிற அந்த கடைக்கு போய் ஜாமானம், இந்த பொருள் விளையாட்டு சாமானம் வாங்குறது, ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி அடிக்கிறது, இதெல்லாம் விருப்பம் இருந்தது. சரியா? அப்போ நானும் என்ன செய்கிறேன், வண்டியில் கிளம்பி போகிறேன். ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் போகிறேன். 12 மணி ரங்கராட்டம் சுற்றிக்கிட்டே இருக்குது. திடீர்னு கரண்ட் போய் நின்றுட்டான். உச்சத்தில் நிற்கிறாங்க. எப்படி இருக்கும் அவனுடைய மனது, எப்படி இருக்கும்? நான் போகலை, நான் அந்த மாதிரி ஐட்டமே, அட்வென்ச்சரே வேஞ்சர், நமக்கு அது வெறும் டேஞ்சர். அட்வென்ச்சர் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சர் ஃபார் மீ. நான் அதில் மோஸ்ட்லி இன்வால்வ் ஆக மாட்டேன். இப்போது அது ரங்கராட்டம் சுற்றிட்டு இருக்காங்க, கரண்ட் போயிடுச்சு, நடுவில் மேலே மாட்டிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். எப்படி இருக்கும் அவன் மனதில்? நான் பார்த்துட்டு கீழே நின்று நாங்கள் கேலி கிண்டல் செஞ்சுட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேலி கிண்டல் நக்கல் செய்கிறோம். போச்சா, மாட்டிக்கிட்டானா, இதுக்கு தான் சொன்னேன் அப்படி நான் கேலி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த உச்சத்தில் இருந்த மனுஷனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அதான் கேள்வி. பயமாக இருக்கும், திகிலாக இருக்கும். அது இன்னொரு வேர்ஷன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. திகிலாக இருக்கும், அது கரெக்டாக தான், இன்னொரு தமிழில் சொல்கிறது தான் இல்லையா, தப்பு இல்லை. வேற எப்படி இருக்கும்? சரி, எப்படி இருக்கும்னு சொல்லிட்டீங்க. பயம், திகில் ரெண்டும் ஓகே. எதை விரும்பும்? அடுத்து தப்பிக்க விரும்பும். வேற இந்த பதில் தான் காத்துட்டு இருந்தேன். எப்படா கரண்ட்ன்ற வெளிச்சம் வரும், நான் தப்பிக்கலாம். அப்போ நான் என் உயிருக்கு ஆபத்தாகக்கூடிய இடத்துல நான் இருக்கும்போது எனக்கு வெளிச்சம் தேவைப்படுது. என் உயிரை பாதுகாத்து கொண்டே என் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல வேண்டும் என்று பார்க்கும்பொழுது எனக்கு வெளிச்சம் என்ற வேதமோ, வெளிச்சம் என்ற இயேசுவோ, வெளிச்சம் என்ற ஒரு காரியமோ எனக்கு தேவைப்படலையே. ஏன்? இந்த பிரசங்கம் முடிகிற வரைக்கும் உங்கள் மூளையை கொஞ்சம் கசக்குங்க, யோசிச்சுக்கிட்டே வாங்க, தயவு செய்து யோசிச்சு பாருங்க. எனக்கு வெளிச்சம் பிடிச்சிருக்குங்க, ஆனால் எனக்கு எப்போ ஆபத்தோ அப்போ தான் அந்த வெளிச்சம் எனக்கு தேவைப்படுது. எனக்கு எப்போ மற்ற நேரத்தில் எனக்கு ஆபத்து இல்லாத நேரத்தில் நான் தவறு செய்யும்போது நிற்கிறேன்னா எனக்கு வெளிச்சம் தேவையில்லை. அப்போ என்ன அர்த்தம்? நான் அன்றைக்கி கேட்ட அதே கேள்வி தான் கேட்குறேன். கடவுள் மறுபடியும் கேட்க சொல்கிறான்னு நினைக்கிறேன். நீங்களும் நானும் இன்னும் ஆண்டவருக்கு துரோகம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இன்னும் நீங்களும் நானும் தேவனை ஏமாற்றி கொண்டு தான் இருக்கிறோம். அப்படி தானே அர்த்தம்? அப்படித்தான் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த தப்பு செய்யக்கூடாதுல்ல. மார்க்குவின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். மார்க் சாப்டர் 8 verse 12. மார்க் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அவர் தம்முடைய ஆவியில் பெருமூச்சு விட்டு, இந்த சந்ததியார் அடையாளம் தேடுகிறது என்ன? இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளமும் கொடுக்கப்படுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு பெருமூச்சு விடுறாரு. பெருமூச்சு எப்படி விடுவாங்க? பெருமூச்சு எப்படி விடுவாங்கன்னா, ஒரு ஆள் ஆய் வளர்க்குது. பெருமூச்சு எப்படி விடுவாங்க சொல்லுங்க பார்ப்போம். கமான் குட் மார்னிங். பெருமூச்சு எப்படி விடுவாங்க? ஹெவி விட்டுக்காங்க, அப்படி விடுவாங்க. வேற எப்பாடா, அந்த எப்பாடா எப்போ சொல்லுவீங்க? எப்போ சொல்லுவோம்? நானும் சொல்லுவேன். எப்போ சொல்லுவோம்? எக்ஸாம் முடிஞ்ச உடனே. இதை தான் நான் எதிர்பார்க்குறேன். இந்த மாதிரி பதிலை நீங்கள் சொன்னால் தான் எங்கள் பிரசங்கம் கரெக்டாக உங்களுக்கு சரியாக ஏறும். பெரியவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொன்னால் தான் நமக்கு புரியும். ரைட்டா? எக்ஸாம் எழுதி முடித்த உடனே, கடைசி எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னா, ஏப்பாடா டோட்டல் என்ன
ஓ இப்போ தோணுதா, எப்பாடா அந்த பிரசங்க முடியும் அப்படின்னு தோணுதோ? ரைட்டா, வேற வேற இப்போ பெரியவங்க சொல்லுங்க பார்ப்போம். எப்போ இந்த டியூட்டி டைம் 8 மணி ஆகும், குமாரனை வெளியே போகலான்னு நினைப்பாரு. எப்போ விடுவாங்க இந்த மிஷினை விட்டு, எப்போ நான் நிற்கிறது அப்படி யோசிக்க தோணும் இல்லையா? வேற எப்போ பெருமூச்சு எப்போ விடுவீங்க? பின்னாடி பேக் சைட் பின்னாடி சொல்லுங்க பார்ப்போம். எப்போ பெருமூச்சை நீங்கள் விடுவீங்க? கபிலன் நீங்கள் சொல்லுங்க கபிலன், உங்கள் பெருமூச்சுக்காக நான் காத்திருக்கிறேன். எஸ், யாரை சொல்கிறீங்க? சத்தம் வருது, யாரு? சாரி. ஐயா சொல்லுங்க ஐயா. பயத்திலிருந்து, வெரி குட், பவர்ஃபுல்லான கரெக்டான ஆன்சர். உட்காருங்க ஐயா. பயத்திலிருந்து நான் நீங்கும் போது எனக்கு பெருமூச்சு வரும். அப்போ நீங்கள் எக்ஸாம் பயந்துட்டீங்களா? வேலைக்கு பயந்துட்டு இருக்கீங்களா? எதனால் அப்போ ஒரு பெருமூச்சு வந்தது? நான் பயத்திலேருந்து நீங்கும் போது. ஏப்பாடா இல்லை? சரி, இங்கே அவர் தம்முடைய ஆவியில் பெருமூச்சு விட்டு, எதுக்காக இங்கே பெருமூச்சு விட்டுருக்காரு சொல்லுங்க பார்ப்போம். பயத்திலேருந்து வெளிவிட்டீங்க, எக்ஸாம் பார்த்து வெளிவிட்டிருக்கீங்க, வேலையை பார்த்து பெருமூச்சு விட்டுருக்கீங்க. ஆனால் கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லும் பொழுது மார்க்குவின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அவர் தம்முடைய ஆவியில் பெருமூச்சு விட்டு. அடுத்த வார்த்தை தான் பதில் சொல்லுது. இந்த சந்ததியார் அடையாளம் தேடுகிறது என்ன? இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளமும் கொடுக்கப்படுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லிட்டார். கொடுக்க மாட்டேன் அடையாளம். எதுக்காக பெருமூச்சு விட்டாங்க என்ன தெரியுமா? இந்த சந்ததியார் இயேசு நம்பிக்கை இல்லாத தலைமுறையினரை பார்த்து அவர் வருந்தினார். அப்படின்னா யார் தெரியுமா? யார் தெரியுமா? உலக உருண்டை. உலக உருண்டை தானே? உலக உருண்டை. அந்த உலக உருண்டையில் இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடு, தமிழ்நாடுக்குள்ள ஈரோடு மாவட்டம், ஈரோடு மாவட்டத்துக்குள்ள சித்தோடு வட்டம், சித்தோடு 7 திருச்சபைக்குள்ள விசுவாசிகள் இருக்கலாமா? வாய்ப்பு இருக்குதா? ஏன் பாஸ்டர், அதுக்கு நம்ம தான் சொல்லிட்டு போயிருக்கலாம். ஏன் நீங்கள் உலகத்தை உருண்டையை போய் உருட்டிட்டு வந்திருக்கீங்க நீங்கள் கேட்கலாம். நீங்கள் உட்காந்துருக்க பார்த்தா ஏதோ உங்களை உருட்டி விட்ட மாதிரியே உட்காந்துருக்கீங்க. என்ன பேசுகிறாரு இந்த மனுஷன்? பி கூல், நல்லா புரிஞ்சுக்கணும். பெருமூச்சு விட்டதின் நோக்கம் என்னென்னா, நம்மளுடைய நம்பிக்கை இல்லாத தலைமுறையினரை பார்த்து ஒரு பெருமூச்சு. அப்போ விளக்கத்தை பார்க்கும்போது, சந்தேகம் மெதுவாக உள்ளே நுழையும் போது வெளிச்சத்தை நாம் நேசிப்பது கிடையாது. இருள் என்னை அசைக்கிறது, இருள் என்னை அப்படியே கொண்டு போகுது, ஒரு வழியில் திருப்பி கொண்டு போகுது அப்படின்னு சொன்னால் அங்கே வெளிச்சத்தை நான் வெறுக்கிறேன். அம்மையார் சொல்லும்போது சொல்கிறாங்க, அன்பிலீவ் செப்பரேட் த சோல் ஃப்ரம் காட். விசுவாசம் இன்மை தேவனிடமிருந்து பிரிக்கிறது. என்கிட்ட ஃபெய்த், ப்ராப்பரான உண்மையான விசுவாசம் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் என்னை கடவுள்கிட்ட இருந்து பிரிச்சிடும். ஆமாவா இல்லையா? நம்பிக்கையோடு நான் இருந்துட்டு இருப்பேன், திடீர்னு நம்பிக்கை இல்லாமல் சந்தேகம்னு ஒரு ஆவி உள்ளே வந்துடும். உள்ளே வந்த உடனே என்னையும் ஆண்டவரையும் பிரித்து எடுத்துருது. அப்போது என்னையும் ஆண்டவரையும் பிரித்து எடுத்துருச்சுன்னு சொன்னால் நான் மீண்டும் என்ன செய்கிறேன்? இருளுக்குள் போக ஆரம்பிச்சிடுறேன். வெளிச்சம் எனக்கு தேவையில்லைங்கிறோம். வெளிச்சம் எனக்கு தேவையில்லை. 2010ஆம் ஆண்டில் நடந்த ஒரு சமோசில் ஒரு நாட்டில் ஒரு பெரிய சுரங்கத்தை தோண்டுவதற்கு உள்ளே நுழைஞ்சு போகிறாங்க. எத்தனை பேர் போகிறாங்கன்னா 33 தொழிலாளர்கள் சுரங்கத்தை தோன்றதுக்கு உள்ளே போகிறாங்க. எவ்வளோ ஆழம் போயிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 700 மீட்டர் உள்ளே போயாச்சு. ஆழத்தில் சிக்கிட்டாங்க. அவங்களால வெளியே வர முடியல. 69 நாட்கள் அந்த குகைக்குள்ளே இருந்திருக்கிறாங்க. எத்தனை நாள்? 69 நாள் 700 மீட்டருக்கு ஆழத்தில். எத்தனை பேர்? 33 பேர் போயிருக்கிறாங்க. அதில் ஒரு ஆளாக நம்ம இருந்தால் எப்படி இருக்கும்? வாய்ப்பு இருக்கா? 700 மீட்டர் ஆழம், சரியா? அப்படி மனசுல வாங்க. நம்ம ஒரு ஆளாக இருந்தோம்னா சூரிய ஒளி கிடையாது, ஒரு சத்தம் ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. அவங்களுக்குள்ளே இருந்த வெளியே வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க, சரியா, ரொம்ப மன அழுத்தத்துலேயும் பயத்துலேயும் நம்பிக்கையெல்லாம் உடஞ்சி அவங்க இருக்காங்கன்னா, ஒரு தொழிலாளர் வெளியே வந்துட்டு சொல்கிறாரு, இருள் மனிதனுடைய மனதை உடைத்து விட்டது அப்படிங்கிறாரு. 700 அடி ஆழம்னா காதை அடைக்கும். சில பேருக்கு பார்த்தீங்களா, சில இந்த மாதிரி தோப்பூர் கால்வாயிலெல்லாம் போகும்போது பார்த்தீங்களா, சேலம் போகிற வழியில், சேலம் டு தருமபுரி போகிற வழியில் தோப்பூர்னு சொல்லுவாங்களே, அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு காது அடைச்சிரும். அந்த ஹில்ஸ் மாதிரி போகிற இடத்துல காது அடைச்சி விட்டுரும். ஃப்ளைட்டில் போகும்போது காது வலிக்கும் எனக்குலாம். அந்த மாதிரி அனுபவம் சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு தெரியாது, சரியா? அப்போ அந்த மாதிரி, அப்போ இதில் யோசிக்கிறேன், 700 மீட்ரு அடி 700 தூரத்துக்கு உள்ளே போயிட்டாங்க, 700 மீட்ரு ஆழத்துக்குள்ளே போயிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அப்போ எப்படி 33 பேரும் 69 நாளும் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னா, ஒருத்தர் வழி வந்து சொல்கிறாரு, எல்லாம் நடந்ததுக்கப்புறம் தப்பிச்சு வந்துட்டாங்க, அவங்கள காப்பாற்றி கொண்டு வந்துட்டாங்க. எப்படிங்க நீங்கள் இவ்வளோ நாள் உள்ளே இருந்தீங்க அப்படின்னா, நாங்கள் எப்படி இருந்தோன்னு எங்களுக்கு தெரியவே தெரியல. இவ்வளோ நாள் எப்படி நாங்கள் உள்ளே இருந்தோன்னு தெரியல. எங்களுக்குள்ள பயமும் எங்கள் இதயமும் ஒரு நொறுங்கி பயத்தினால போயிடுச்சு.
சாப்பாடு மட்டும் லைட்டாக ஏதோ ஒரு வழியாக கொண்டு வந்து இறக்கி கொடுத்தாங்க. அதை மட்டும் லைட்டாக நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம், ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாராம். எனக்கு இதை கேட்கும்போது என்ன ஆச்சுன்னா, சரீர ரீதியாக அவங்க எப்படி இருந்திருப்பாங்க. அவர்கள் உணவை அருந்தினார்களே 69 நாள், கிட்டத்தட்ட எத்தனை மாதம்? 2.25 மாதம் சாப்பிட்ருப்பாங்க. சரீர கழிவுகள், அவங்க பேசுறது எவ்வளோ முறை பேசியிருப்பாங்க, எங்கெல்லாம் இதை யோசிக்க முடியல. அவர்கள் உள்ள இருந்து சொன்ன, வெளியில் வந்து சொன்ன ஒரு மனுஷன் தான் ஒரு சிறிய துளை வழியாக உணவு மற்றும் செய்திகள் மூலமாக வந்தது. அவர்கள் இதை மட்டும் நான் கேட்டுட்டே இருந்தோம். மேலே யாரோ என்னை காப்பாற்ற இருக்கிறார் என்ற நம்பிக்கை மாத்திரம் எங்களுக்குள் இருந்தது. அந்த ஒரு நம்பிக்கையை பிடித்து மட்டும் நான் இன்னைக்கு உயிரோடு இருந்தேன் அப்படிங்கிறார். இது செய்தியில் வந்து ஒரு நிகழ்வு. இன்னைக்கு உடலில் இருள் ஒரு வருது அப்படின்னு சொன்னால் என்னுடைய மனதை உடைக்கிறது. நம்பிக்கை என்ற ஒளி வந்தால்தான் மனிதன் உயிரோடு நிற்க முடியும் என்பதை நம்ம மறக்கக்கூடாது. சங்கீதம் 18 சங்கீதம் 28 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 18:28 சொல்லும் போது ஒரு வார்த்தை அழகா எழுதுற பாருங்களேன் சங்கீத தாவீது. சங்கீதம் 18:28, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். என் வாழ்வுக்கு இன்னைக்கு வெளிச்சம் வரணும், என்னுடைய குடும்பத்திற்கு வெளிச்சம் வரணும், என்னுடைய சபைக்கு இன்னைக்கு வெளிச்சம் வரணும், நான் பிரகாசிக்க வேணும் அப்படின்னு சொன்னா அது தேவன் ஏற்றுகிற ஒரு ஒளியை தவிர வேற எந்த ஒளியும் இருக்க முடியாது. அப்ப என் ஆண்டவர் எனக்குள்ள வெளிச்சத்தை தராத பட்சத்தில் என்னால வெளிச்சத்தின் வாழ்வை நான் பார்க்கவே முடியாது. இரண்டாவதாக, அன்பு இல்லாமல் இருக்கும் பொழுது நமக்குள்ள இருள் வருகிறது. முதல்ல என்ன பார்த்தோம்? இது மூணாவது பாயிண்ட். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பாவம் என்ன செய்யுது? ஹலோ, குட் மார்னிங். பாவம் என்ன இருளுக்குள் கொண்டு போகுது. ரெண்டாவது, நம்பிக்கை விசுவாசம் இல்லாமல் இருந்தால் என்னை இருளுக்குள் கொண்டு போகுது. மூணாவது, அன்பு இல்லை என்று சொன்னால் என்னை இருளுக்குள்ள கொண்டு போகுது. 1 யோவான் 2 வசனத்தை வாசிப்போம். 1 John chapter 2 verse 9. 1 யோவான் 2 வசனத்தை வாசிங்க. ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். இந்த வசனத்தை இன்னைக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிச்சிட்டு வெளியே போயிடும். கடைபிடிக்கிறதுக்கு தீர்மானம் எடுத்துட்டு வெளியே போயிடுவோம். ஒளியில் இருக்கிறேன். ஒளினா என்ன சொல்கிறேன்? ஏற்கனவே இயேசு கிறிஸ்து ஒளி. நான் இன்னைக்கு வெளிச்சத்தில் இருக்கேன், நான் இயேசுவோடு இருக்கிறேன்னு சொல்கிறேன். நான் தன் சகோதரனை பகைத்தான் என்று சொன்னால் இதுவரைக்கும் அவன் இருளில் தான் இருக்கிறான். சரி, இப்போ ஒரு பஞ்சாயத்துக்கு வருவான். யாரும் கையெல்லாம் தூக்கிறாதீங்க, அது பெரிய பஞ்சாயத்தார். எனக்கு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லிவிடுங்க, எத்தனை பேர் என்னுடைய சகோதர இடத்துல நான் சண்டை போட்டிருக்கிறேன்? எத்தனை பேர் என்னுடைய சகோதரி இடத்துல சண்டை போட்டிருக்கிறேன்? என் குடும்பத்தில் இந்த குடும்பம் ஒதுக்கப்பட்ட குடும்பம் என்று யாராவது யோசித்து நம்ம வச்சுருக்கிறோமா? இந்த நபர் எனக்கு பிடிக்காதுங்க, இந்த நபர்லாம் வேண்டாங்க, இனி என் வாழ்க்கையில் செட்டே ஆகாதுங்க, ஒரு அப்படிலாம் யோசிக்கிறோமா? எத்தனை பேர் நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க. நம்ம இன்னும் இருளில் தான் இருக்கிறோமா? சில நேரத்தில் பிரசங்கத்துக்கு ஒரு வசனத்தை எடுத்து அந்த வசனத்தோட விளக்கம் சொல்கிறது ஈஸியாக இருக்குது, ஆனால் உண்மையான விளக்கத்தை சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது, முடிய மாட்டேங்குது. சொல்கிற வாய்கை வரலையா பாஸ்டர் அப்படின்னு நினைக்கல, அது இன்னும் நடைமுறைக்கு வராத பட்சத்தில் பரலோக வெளிச்சத்தை நம்மளால் பார்க்கவே முடியாது. ஒளியிலிருந்து ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் ஒளியிலே இருக்கிறான். கோபம், பொறாமை, மன்னிக்காத குணம் இதெல்லாம் வெளியில் எழும்புச்சுன்னு வைங்களேன், நம்மளுடைய உள்ளத்தை இருளாக்கி கொண்டே தான் போதும். ஒரு கிராமத்தில் ஒரு நண்பர் இருந்தாரா, ஒரு சிறிய விஷயத்துக்காக 2 பேருக்கும் சண்டை நடந்து போச்சு, வாக்குவாதம், அண்ணன் தம்பி. அந்த சண்டை பெருசாக மாறி பெரிய கலவரமாக மாறிட்டு அவரோடு பேசவே இல்லை. எத்தனை நாள் அப்படின்னு பார்த்தா அந்த கதை எங்கே கொண்டு போதுன்னா 20 வருஷமாக பேசலையா. 20 வருஷமாக 2 பேருமே இருளில் தான் வாழ்ந்துருக்குறாங்க. எவ்வளோ சொத்து சேர்த்தாலும் சரி, எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, எவ்வளவோ குடும்பத்துக்கு அது இதுன்னு கொண்டு வந்திருந்தாலும் அந்த இருவருமே என்ன செஞ்சுருக்காங்க? இன்னும் இருளில் தான் வாழ்ந்துருக்காங்க. அக்கார்டிங் டு த பைபிளுடைய அந்த சோர்ஸை பார்க்கும்போது இந்த கதை அப்படி தான் புரியுது. 20 வருஷமாக அவங்க பேசல. அந்த மனிதனுடைய வெளிச்சம் எல்லாமே இருந்து சிரிப்பாராம், ஆனால் உண்மையான சிரிப்பாக சிரிக்க மாட்டாராம். ஆமாம் தானே? நமக்கும் நிறைய எல்லாருக்குமே சிரிக்க தெரியுமா? கொஞ்சம் சிரிங்க பார்ப்போம்.
அது சிரிப்பு இல்லை. சிரிப்புன்னா என்ன? ஸ்மைல். நான் உங்களை லாஃப் பண்ண சொல்ல, அதாவது லாஃப்னா என்ன? சத்தமோடு சிரிக்கிறதா? ஓகே, தேங்க்யூ. என்ன ஸ்மைல் பண்ண சொன்னேன். சிரிங்க லைட்டா. ஹலோ, ஹாப்பி சாபத் அப்படி யாராவது சொல்கிறோமா? சிரிச்சிட்டு கை கொடுத்து யாராவது ஹாப்பி சாபத்னு சொல்கிறோமா? அல்லது கையை நம்ம கலாச்சாரத்தையாவது யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம் அப்படின்னு, ஸ்தோத்திரம், ஹாப்பி சாபத், நல்லா இருக்குங்களா? சரி, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருந்தால் நான் நல்லா இருப்பேன் அப்படின்ற அர்த்தம் அப்படி தானே? இல்லை, சிரிப்போடு சந்தோஷமா 20 வருஷமாக சிரிச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த சிரிப்புக்கு அர்த்தமே இல்லைன்னு சொல்லி கடைசியாக தான் சொல்கிறாரு. சரியா? யாராவது அந்த நபரை பற்றி பேசணுன்னா, உங்கள் அண்ணன் இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காருப்பா, சபைக்கு இப்படிலாம் பண்ணார் அப்படின்னா, நீ அந்த மனுஷனை பற்றி பேசாத, நான் செம்ம காண்டில் இருக்கேன். நிறைய பேர் இப்படி யூஸ் பண்ணுற வார்த்தையெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பார்த்துக்கோங்க, நான் பயங்கர கோவத்தில் இருக்கேன், செம்ம காண்டில் இருக்கேன். அது காண்டு எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா தெரியல. இதெல்லாம் அது ஒரு ஊர் ஸ்லாங்னு நினைக்கிறேன். நம்ம அதை குற்றப்படுத்த வேணாம், வச்சுட்டு போட்டோம். சரியான கோவத்தில் இருக்கேன், நான் அவனை பற்றி பேசாத நீ அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் அவருடைய திருச்சபைக்கு அவர் போகிறார். கோயிலுக்கே போகிறதில்ல. திடீர்னு அன்றைக்கி கோயிலுக்குள்ளே போயிட்டார். அங்கே ஒரு செய்தி நடக்குது. மத்தேயு 6:14 வசனத்தை யாராவது வாசிங்க. இந்த வசனத்தை வைத்து அங்கே ஒரு போதகர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். என்ன பிரசங்கம் பண்ணியிருப்பார்? Matthew chapter 6:14. மத்தேயு 6:14. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பாரு. அந்த 20 வருஷம் கழிச்சு இந்த வசனம் ஞான உதயமாக நிறைய பேருக்கு இருக்குது. நம்ம சில வசனம் வீட்டில் படிக்கும்போது நிறைய படிச்சிருப்போம், சுத்தமாக அர்த்தம் தெரிஞ்சிருக்காது. யாராவது ஒருத்தர் திடீர்னு பேசும்போது அது இப்படி ஒரு அர்த்தம் இருக்கான்னு தெரியும். பார்த்துருக்கீங்களா? நமக்கு நல்லா தெரிஞ்சதை, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த போயம்லாம் சொல்லுவாங்கள்ல, இது நான் படிக்கும்போது ஓகா பியூட்டிஃபுல்னு ஒரு போயம்லாம் இருந்துச்சு. பார்த்துக்கோங்க, சில இடத்துல அந்த அர்த்தம் தெரியாது. அந்த மாதிரி அர்த்தம் திருக்குறள் சில அர்த்தம் தெரியாது. இந்த வயதுகள் கடக்கும் போது, வாலிப பருவத்தை தாண்டும் போது, சில விஷயங்கள் கற்றுக்கொள்ளும் போது அந்த கவிதையோ அல்லது அந்த திருக்குறளோ அல்லது விளக்கத்தை சொல்லும் போது தான் இவ்வளோ அர்த்தம் இருக்கா. நான் ஒரு விஷயத்தில் பிரமிப்பு அடைஞ்சிருக்கிறேன். சீயோனிய கீதம் நான் சின்ன வயசுலேருந்து சர்ச்சுக்கு போகும்போது பாடிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் இப்போ சில காலங்களில் பாடும்போது இவ்வளோ மீனிங்ஃபுல்லாக இவ்வளோ அர்த்தம் இருக்கான்னு எனக்கு அந்த சீயோனிய கீதத்தில் உள்ளது தெரியுது. சில பேருக்கு ஒரு புரிதல் லேட்டராக தான் புரியும், தப்பு கிடையாது. புரியாமல் இருந்தால் தான் பிரச்சனை, புரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இப்போ இப்படி நடக்குது. இப்போ இவருக்கும் இந்த பிரசங்கத்தை கேட்டோன்னா மனசு வந்துச்சு, ஐயோ இத்தனை நாள் அண்ணன்ட்ட சண்டை போட்டணும் அப்படின்ட்டு. சபையை விட்டு 2 பேரும் வெளியே வராங்க. இவர் பின் வாசல் வழியாக வராரு, இவர் முன் வாசல் வழியாக வராரு. அதாவது சைடு, ஒரு சர்ச்சில் சைடு ஒரு வழி இருக்குல்ல, அந்த மாதிரி இறங்கி 2 பேரும் சந்திக்கிறாங்களாம். சந்தித்து பார்க்கும்போது சொல்கிறாங்களா, அண்ணன் அப்படின்னு கூப்பிட்ருக்கான். இவர் திரும்பவே இல்லை அண்ணன். ஏன்னா அவர் 20 வருஷமாக சண்டை, 20 நிமிஷமாக சண்டை, 20 வருஷமாக சண்டை. அவர் திரும்பவே இல்லை. அவர் பாட்டு நடந்து போகிறார். மறுபடியும் கூப்பிட்றாரு, அண்ணன் அப்படின்னு கூப்பிட்றாரு. மறுபடியும் அந்த சத்தம் கேட்கவே இல்லை. அப்புறம் ஓடி போயிட்டு கையை பிடிச்சி, அண்ணன் என்னை மன்னிச்சிருண்ணே, பாஸ்டர் சொன்னது கேட்டிங்களா? 20 வருஷமாக நான் பிரச்சனை பண்ணிட்டேன். 20 வருஷமாக உன்னையும் என்னையும் நம்ம 2 பேரும் என்ன செஞ்சிட்டோம், ஏமாற்றிட்டே நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்ட்டார். இதுக்கப்புறம் அந்த மனுஷன் எப்படி பிஹேவ், அதாவது ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும்? இந்த ஆக்ஷன் நடக்குது, ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும் அந்த அண்ணனுக்கு? எப்படி இருந்திருக்கும்? கம் ஆன், குட் மார்னிங். ரொம்ப சந்தோஷமா இல்லை. 20 வருஷத்து பகைங்க எப்படி ஒரே நிமிஷத்தில் போகும்? போயிட்டார். 2 மாதம் கழிச்சு அண்ணனுக்கு ஒரு பிரசங்கம் கடவுள் பேசுகிறார். அண்ணனுக்கு பிரசங்கம் கேட்கப்படுது, ஒருவரை உன்னை நேசிப்பதை போல பிறரையும் நேசி அப்படின்னு. நீ சொத்தெல்லாம் சேர்த்துட்ட, உன் பிள்ளைலாம் படிக்க வச்சிட்ட, நீ பயங்கரமாக போயிட்ட. நீ ஒன்றை நேசிக்கிற ரைட்டு, நீ ஒன்றை நேசிக்கிற மாதிரி யாரை நேசிக்கணும்? பிறரையும் நேசின்னு சொல்லுது. அப்போ பிறரை நேசின்னு சொல்றதுக்கு முன்னாடி யார் நிற்கா உன் லிஸ்ட்டில்? உன்னோட ஸ்கூலில் பிறந்த தம்பி நிற்கிறான். இப்போ சர்ச்சு முடியுது, முன் வாட்டில் ஒரு ஆள், பின் கேட்டில் ஒரு ஆள் வெளியில் வராரு. தம்பி யார் கூப்பிட்றா? இப்போ அண்ணன் கூப்பிட்றான். தம்பி இங்கே வா. என்ன கண்டிப்பாக என்ன பதில் சொல்லியிருப்பான் அண்ணங்காரன்? அண்ணன் என்ன பதில் சொல்லியிருப்பாரு? சாரி, தம்பி என்ன பதில் சொல்லியிருப்பாரு? கட்டுக்காமல் போயிருப்பார். ஏன்னா அதான் நடந்துச்சாங்க. போயிட்டே இருக்கிறார். 2வது முறை கேட்கும் போதும் தம்பி ஆள் நின்றுட்டார். 2 பேரும் முகமுகமாக பார்க்குறாங்க. இருவருடைய சந்திப்பு நடக்குது. ஜாயிண்ட் ஆகிட்டாங்களா? ஆகலையா? அண்ணனும் தம்பியும் பேசியிருப்பாங்களா? பேசியிருக்க மாட்டாங்களா? இப்போ சொல்லுங்கள். பேசியிருப்பாங்க. நிறைய பேர் அமைதியாயிட்டாங்க. ஏன்னா இந்த முறையும் ட்விஸ்ட் வச்சிருவாரு, அடுத்த பிரசங்கத்துக்கு தான் போயிட்டு வருவாருன்னு நினச்சிருப்பாங்க. இல்லை, இரு பக்கமும் காதுக்குள் போக வேண்டிய செய்தியானது போன பிற்பாடு. அப்போ எனக்கு ஒரு சந்தேகம், 20 வருஷமாக அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாமல் இருந்திருப்பாரு?
என்ன பாஸ்டராக இருக்கும்? அதான் கதை ஆரம்பத்திலே சொன்னேன், சபைக்கெல்லாம் பெருசாக வர்ற நபரும் கிடையாது. ஒருவேளை பிரசங்க காதுக்குள்ளே போயிருக்கலாம், ஆனால் புத்தி வந்திருக்காது. பக்தியின் பரவசத்தில் சபையை அங்கழித்து கொண்டிருந்தாலும் புத்திக்குள்ள அது போகலை. சண்டை நீடிக்கவே இல்லை. இந்த ஒற்றுமை பிற்பாடு வந்துச்சு. 20 நிமிஷம் பகை 2 நிமிஷத்தில் குணமாகுது. ஆமேன். எப்போ? அன்பு என்ற காரியம் இருந்தால். அப்போ அந்த அன்புக்குள் வெளிச்சம் இருக்கிறது. அந்த அன்புல யார் இருக்கா? அன்புனா என்ன? அட்வென்டிஸ்ட் மாதிரி பேசுங்க. அன்புனா என்ன? கற்பனை. அட்வென்டிஸ்ட் மாதிரி பேசுங்கன்னு சொன்னேன்ல. அன்புனா என்ன? கற்பனை. அப்போ கற்பனைக்குள்ள யார் இருக்கா? கிறிஸ்து இருக்கிறார். அப்போ கிறிஸ்து, கற்பனை, அன்பு உள்ள இருக்கும்போது கண்டிப்பாக நான் என்ன செஞ்சிருப்பேன்? சமாதானத்தை கொடியை நான் தூக்கியிருப்பேன். வெளிச்சம் நமக்கு தேவை. இருளில் சிக்கி கொண்டது இருக்கும் பொழுது வெளிச்சம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அன்பு, ஒளி, வெறுப்பு, இருள் என்று அம்மையார் எழுதி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். நெல்சன் மண்டேலா எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கியா? எந்த ஊரில் பார்த்துருக்கியா? எங்கே பார்த்துருக்கீங்க? நெல்சன் மண்டேலா எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? புக்கில் பார்த்துருக்கீங்க. வெரி குட். நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். நெல்சன் மண்டேலா இந்த மனுஷன் 27 ஆண்டுகள் எங்கே இருந்தாரா? சிறைச்சாலையில் இருந்திருக்கிறாரு. எதுக்கு திரும்ப இருந்தார்? எதுக்கு திரும்ப இருந்தார்? காலையில் சாப்பாடு 8 மணிக்கு கொடுக்க வேண்டியதை 8:45 எடுத்துகிட்டு வந்துட்டாங்களாம். அதனால சிறைச்சாலையில் இருந்தாருன்னு சொன்னால் சரித்திரத்தை மாற்றிட்டாரு பாஸ்டர் ஆகாஷ்ன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு இல்லை அவர். அப்போ எதுக்கு இருந்திருப்பாரு? 27 வருஷம். என்னங்க? அடிமைத்தனம். வேற கொஞ்சம் ஹிஸ்டரி படிச்சிருக்கீங்க. தன் இன மக்களுக்காக இருந்தார். நீங்கள் சொல்லுங்க, எனக்கு பதில் தெரியாதான் கேட்டுட்டு இருக்கேன். இல்லை அப்படி இல்லை, ரைட்டா? 27 ஆண்டு சிறைச்சாலையில் இருந்த நெல்சன் மண்டேலா, அவர் மீது அநீதி நடந்தது, இனம் காரணமாக அவமானம் அடைந்து அவர் வேதனை அடைந்து சிறைக்குள்ளே போயிட்டார். வெளியில் வந்த பிற்பாடு 27 வருஷம் கழித்து ஜெயிலேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? என்ன ஜெயிலுக்குள்ளே போட்ட நபரை நான் பார்க்கணும், எதனால் நான் போனேன், அதுக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நீளமாக திருநெல்வேலியிலேருந்து அல்வாவா கண்டிப்பாக வீச்சருவா, எந்த ஒரு ஃபேமஸ்ன்னு தெரியல, டக்குன்னு திருநெல்வேலி வந்துருச்சு நமக்கு. வாங்கிட்டு வந்து வெட்டணும் தான் நினைப்பான். ஏன் 27 வருஷமாக நான் ஜெயிலில் இருக்கேன், என்னை கொண்டு போட்டாங்க, ஒரு வேதனை வருமா வராதா? கோபம் வருமா வராது? சரி, அருவாலை வாங்கி வெட்டலனாலும் அவனை கண்டிப்பாக நான் என்ன திட்டுவேன், பேசுவேன், எப்படியாவது அவனை சதி திட்டம் பண்ணி நான் கொள்ளலனாலும் வேற யாரையாவது வச்சு கொள்ளுவேன். இப்படியெல்லாம் எண்ணம் இருக்கு இந்த உலகத்தில். இந்த நெல்சன் மண்டேலா சொல்றாரு, நான் என் கசப்பை விட்டு நான் இன்னும் சிறையில் இருப்பேன். ஒருவேளை கசப்பை நான் வச்சிருந்தா இன்னும் நான் சிறையில் தான் இருக்கணும் அப்படிங்கிறார். சிறையில் இருந்து வெளியில் வந்த பிற்பாடு பழி வாங்கும் எண்ணம் நெல்சன் மண்டேலாக்கு இல்லையா? இனம் சார்ந்த பகை மெதுவாக குறைந்தது. ஒரு புதிய தேசத்தை அவர் உருவாக்குவதற்கு முற்பட்டார். இன்னைக்கு வெறுப்பு இருளை பார்க்கும், மன்னிப்பு ஒளியை பார்க்கிறது. பிரைட்னஸ், வெளிச்சம் நமக்கு அவசியம். லைட், வெளிச்சம் நமக்கு அவசியம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிப்போம். 1 John chapter 2 verse 10. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நான் அப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன செய்யறேன்? ஒளியில் இருக்கிறேன் அப்படின்றத நம்ம என்ன செய்யறோம்? பார்க்க. இன்றைக்கு 27 வருஷம் உள்ள கோபம் தனியுது. ஆனால் இன்னைக்கு நமக்கு 2 வாரத்துக்குள்ள கோபம் தனியலை. 2 நாள் வீட்டில் சண்டை போட்டால் கோபம் தனியில்லை. இங்கே பார்க்குற சில அக்கா தங்கச்சி முகம் எட்டி பார்க்குற மாதிரி இருக்கு இல்லை? அப்போ நடக்குது அப்படி தானே? யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட வெளிச்சத்தில் வாழ்கிறோம், நம்ம எப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்றது என்ன செய்யலை, இன்னும் தெரியவே மாட்டேங்குது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் தீர்மானம் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? இந்த வெளிச்சம் நான் எதை சார்ந்து நான் இருக்கிறேன், இந்த வெளிச்சத்தை நான் எப்படி பிடிக்கிறேன். இன்றைக்கு இறுதியில் நம்ம சிந்திக்க வேண்டியது, நான் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு முன்னாடி பல பாஸ்டர்ஸ் வந்திருக்கலாம், இல்லை இப்படி கூட சொல்லலாம், உங்களுடைய வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி பல போதகர்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம், உங்கள் அப்பா அம்மா கூட சொல்லியிருக்கலாம். ஒரு மந்திரம் தான், மறுபடியும் அந்த மந்திரத்தை சொல்கிறேன். 1 ஜபம், 2வது இந்த 2 மட்டும் விட்டுட்டோன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. மறுபடியும் சொல்கிறேன்,
எவ்வளோ பெருசாக நம்ம அங்கங்கே பிரசங்க பார்த்தோம். இறுதியில் என்ன தெரியுமா நெருங்கி வருது? இந்த வெளிச்சத்தை நம்ம விட்டுட்டோன்னா, பைபிளும் ஜபிக்கிறதையும் விட்டுட்டோன்னா, நம்ம கண்டிப்பாக இருளுக்குள்ளே தான் போவோம். ஒரு 2 நிமிஷம் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அநேக நேரத்தில் நம்முடைய பாவத்தில் நான் விழுந்துட்டேன் அப்படின்றது யாராவது உணர்ந்துருக்கிறோமா? நான் பாவத்தில் தான் சிக்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாராவது உணர்ந்துருக்கிறோமா? ஒருவேளை பாவத்தில் நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உணர ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, அதுதான் சரியான வழி மேலே எந்திரிச்சு பார்க்கறதுக்கு. ஒருவேளை நான் பாவத்தில் விழுந்து, நான் பாவத்தில் தான் விழுந்திருக்கேன் அப்படின்றத கூட தெரியாமல் வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால், நீங்களும் நானும் மிகவும் மோசமான வஞ்சகத்தில் அகப்பட்டிருக்கிறோம். பட்டியலிட்டு பாருங்கள், இந்த மாதம் நான் ஆண்டவருக்கு விரோதமாக என்னெல்லாம் செஞ்சேன். கல்லூரி படிக்கிற காலங்களிலே நான் என்ன செஞ்சேன், என்ன செஞ்சிட்ருக்கிறேன். வேலைக்கு போகிற இடங்களிலே நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன். எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு முறை யோசிச்சு பாருங்கள். வெளிச்சத்தை பிடிக்கவே மாட்டேங்குது நிறைய பேருக்கு. வெளிச்சம் பரிசுத்தத்தை காமிக்கும். வெளிச்சம் நீதியை நமக்கு கற்றுக் கொடுக்கும். அந்த வெளிச்சம் என்னை பிரகாசிக்க ஒரு பாதுகாப்பாக வருது. ஆனால் நான் அந்த வெளிச்சத்தை என்ன செய்யலை, பிடிக்கல. பள்ளிக்கூடத்தில் நினச்சிருப்போம், ஐயோ நான் இதெல்லாம் விட்டுட்டேனே. அது எப்போ நினைப்போம்? பள்ளிக்கூடத்தில் விட்டதை, ஸ்கூலில் விட்டதெல்லாம் காலேஜில் வரும்போது யோசிச்சு பார்ப்போம், ஐயோ நான் அதை பண்ணியிருக்கலாமோ. காலேஜ் படித்து முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கு வந்ததுக்கப்புறம் யோசிப்போம், நான் காலேஜில் இதை செஞ்சுருக்கலாமோ, இப்படி வாழ்ந்துருக்கலாமோ, இந்த மாதிரி என்னுடைய நடக்க இருந்திருக்கலாமோன்னு எப்போ யோசிப்போம்? வேலைக்கு வந்த பிற்பாடு தான் யோசிப்போம். அது வரைக்கும் தெரியாது. ஏன்னா இருளின் அகப்பட்டிருக்கிறோம். நான் இதை மாற்றிருக்கலாமோ, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் இந்த நபர்கிட்ட ஒருவேளை நான் இப்படி பேசி இருந்திருக்கலாமோ, நான் இப்படி போய் பேசிட்டேனே அப்படிலாம் எப்போ தெரியும்? விழுந்த பிற்பாடு தான் தெரியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எத்திசையில் இருக்கிறது. எந்த பக்கம் இருந்து இந்த வெளிச்சத்தை நான் பார்க்கிறேன்? கல்லூரி முடித்த பிற்பாடு வந்த ஒரு பாடல் ஒன்று எழுதுவதற்கு ஆண்டவர் ஒரு ஞானத்தை கொடுத்தார். அந்த பாடலை பாடி இந்த செய்தியை நான் நிறைவு செய்கிறேன்.